இப்போ இந்த மாதிரியான விவாதங்கள் இருக்கிறது பார்வையாளர்களுக்கு கூடுதல் கோணங்களை வழங்குவதுதான். அதுல தான் இந்த விவாதங்கள் சிறப்பு பெறுது அப்படின்றப்ப இப்போ இந்த இடத்துல சூர்யா சொன்னார் இன்னும் ஓராண்டு எங்களுக்கு இருக்கு, நாங்க அதுக்காக தான் இவ்வளவு விரைவாக அறிவிச்சிருக்காங்க. ஆனா திரு செந்தில் அவர்கள் சொன்ன ஒரு புள்ளி அதிமுக பாஜக அணிக்கு இருக்கிற சவால், இந்த ஓராண்டுல மத்திய அரசு மீதான விமர்சனங்கள் இருக்குல்ல, அது எல்லாம் சேர்ந்து அவங்களுக்கு பின்னடைவை ஏற்படுத்தும்ல. அப்ப வெளிப்படையா அதிமுக பேச வேண்டிய இடத்துக்கு வரும். அப்ப இந்த முரண்றது தான் கெமிஸ்ட்ரின்னு ஒரு இது. கெமிஸ்ட்ரி சுத்தமா இல்லாத ஒரு அணியை கட்டமைச்சிருக்கிறாங்க. எப்படி இந்தியா கூட்டணிக்கு சொன்னாங்கல்ல, வெறும் மோடி எதிர்ப்பு மட்டும் எப்படிங்க கை கொடுக்கும்ன மாதிரி, வெறும் திமுக எதிர்ப்பு மட்டும் இந்த அணிக்கு எப்படி கை கொடுக்கும், ஒட்டலன்னு சொல்றாங்கல்ல. அப்ப அதை தான் அமுதரசன் சொல்றார், இந்த அணி ஏற்கனவே தோத்தது இப்பவும் தோக்கும் அப்படின்றார். வெளியில் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். கடந்த அமித்ஷா அவர்கள் சென்னை வந்த காலத்திலிருந்து அந்த அறிவிப்பு வருமா, பாஜகவுடைய அடுத்த தலைவர், அந்த அறிவிப்பு வந்த அந்த மார்னிங், அந்த காலையிலிருந்து இன்றைய மாலை வரைக்கும் 4 நாட்கள் தொடர்ந்து நான் கடைமடை பகுதியில் பெரிய டிராவலில் இருந்தேன். அப்போ ஹோட்டல்கள், மாலு, கோயில் எல்லா இடத்துலையும் போயிருக்கேன். எந்த இடத்துலையும் பாஜக அதிமுக கூட்டணி பெரிய அளவில் விவாத பொருளாக ஆகலை. அதுக்கு என்ன காரணம், எல்லாருமே ஆல்ரெடி எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஒரு பெரிய சர்ப்ரைசிங் ஃபேக்டரே கிடையாது. இன்று இந்திய கம்யூனிஸ்ட் தலைவர் முத்தரசன் அவர்கள் சொல்லியிருக்காரு, மாதிரி எங்களுக்கு எப்படி அதிமுக பாஜகவோட எப்படி கூட்டணி சேர்ந்தது அப்படிங்க. இது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அவருக்கு ஆச்சரியமா இருக்கா சொல்றாரு, எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா சென்ற வாரம் வரைக்கும் இல்ல அதிமுக பாஜகவுடன் உறவுதான் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்த அழகு இடதுசாரிகள் இன்னைக்கு எங்களுக்கு ரொம்ப சர்ப்ரைஸா இருக்கு அப்படி சொல்றது. சர்ப்ரைஸ்னா திரு முத்தரசன் இப்படி அவங்க வெளிப்படையா வருவாங்கன்றதே எங்களுக்கு சர்ப்ரைஸா இருக்கு. அது ஏதோ மறைமுகமா ஒருத்தர் இபிஎஸ் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா 26லயும் நாங்க தனிச்சு தான் நிப்போம், 31லயும் தனிச்சு தான் நிப்போம். அப்பதான் என்ன விமர்சனம் வந்ததுன்னா, இவங்க ஒரு மறைமுகமான ஒரு ஸ்ட்ராட்டஜி வகுத்திருக்காங்கன்னு. இப்ப நேரடியாகவே களத்துக்கு வந்த ஸ்ட்ராட்டஜி தான் அவங்களுக்கு அதிர்ச்சியை தந்துருச்சு. ரொம்ப சிம்பிள். அதாவது பாஜக எதிர்ப்புங்கிற ஒரு நூலை வச்சு கட்டப்பட்ட ஒரு கூட்டணி இன்று 9 ஆண்டு 10 ஆண்டுகள் நடக்க போகுது. ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருக்குது, அதுல எந்த மறுப்பு இருக்கே இல்ல, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. இப்படி ஒரு முயற்சியை எதிர்த்தரப்பு எடுக்குது, அவ்வளவுதான். திமுக எதிர்ப்புங்கிற பேர்ல ஒரு கூட்டணியை கட்டமைக்கிறாங்க. ஒரு வாரம் கூட ஆகல, பாப்போம். நெருக்கடியை தருன்றீங்க. நிச்சயமா நெருக்கடி, நிச்சயமா பலமான அணியா இருக்கும். நீங்க நிறைய பாருங்க, இப்ப அடுத்தடுத்து பாமக தலைமையில குழப்பங்கள் இருந்தாலும் அவங்க திரும்ப இந்த கூட்டணி வர்றதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. ரெண்டாவது தேமுதிக அவங்க அந்த இடத்தில் நீங்க சொல்ற மாதிரி சூர்யா சொன்ன மாதிரி அரித்மெட்டிக்கா பார்த்தா அதுதான் பெரிய. இப்ப எல்லாரும் கிளைம் பண்ணாங்க நாங்க தான் 2 அதுன்றப்ப அரித்மெட்டிக் பத்தி நம்ம பார்ப்போம். அந்த அரித்மெட்டிக்கே விட்டுறலாம். இப்ப பிஜேபிக்கு எதிரான விமர்சனங்கள் இந்த ஓராண்டுல வரும்ல, அதை எப்படி இந்த அணி எதிர்கொள்ளும்? இதுதான் திமுக மிகப்பெரிய சவால். ஏன்னா அவங்க தொடர்ந்து பாஜக எதிர்ப்பை கூர்மைப்படுத்திக்கிட்டே வந்துட்டாங்க. இப்ப தொடர்ந்து அதை செய்ய முடியாது. நீங்க இந்த கிரவுண்ட்ல விளையாடணும், நான் போய் டெல்லி கிரவுண்ட்ல போய் விளையாடுறேன் அப்படின்னா, இப்ப இந்த கிரவுண்ட்ல எடப்பாடி அவர் அப்பர் ஹேண்ட் எடுத்துருவாரு. அதனாலதான் நான் என்ன சொல்றேன், இந்த தோனி சார் இப்ப மும்மொழி கொள்கையை தவிர்க்க முடியுமா, நீட் விஷயத்தை தவிர்க்க முடியுமா, வரி பகிர்வை தவிர்க்க முடியாது இல்ல. நீங்க வக்ஃபு விஷயம் இருக்கு சார், நான் ஒரு உதாரணத்துக்கு கேக்குறேன். வக்ஃபு விஷயத்தை அதிமுக இனி எப்படி எதிர்கொள்ளும்? ஏன் அதிமுக எதிர்க்க நீங்க அந்த வாக்குகள் இல்ல, நீ இந்த கூட்டணியே ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம்ல கட்டமைக்கவும் கூட்டணி இப்பதான் ஆரம்பிச்சிருக்காங்க. சோ இவங்களுடைய நிலைப்பாடு எல்லாருக்கும் தெரியும். இப்ப நீங்க உங்களுடைய எதிர்ப்பு பாஜக பதில் சொல்ல வேண்டும்ங்கிறது தான் இருக்கு. இப்ப அதுக்கான ஸ்கோப்ல இப்ப பாஜக பதில் சொல்ல வைக்க மாட்டாங்க. 26ன்றதுனால ஏடிஎம்கே நோக்கி கேட்பாங்க, நீட் விலக்குல இபிஎஸ் அவர்களே நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? வக்ஃபு சட்டம் வந்திருக்கு, இப்ப இந்த ஸ்ட்ராட்டஜி இபிஎஸ் மீது மாறுகிறது அப்படின்னா அதை அவர் எப்படி எதிர்கொள்வார்? அது நிச்சயமா அதை திமுக செய்யாதுன்னு நினைக்கிறேன். திமுக பொறுத்த வரைக்கும் பாஜக எதிர்ப்பு தான் உங்களுக்கு கையில். ஏடிஎம்கே நோக்கி நகர்த்துவாங்க. முதல் ஸ்டெப்பே பாஜகவை பதில் சொல்ல வைக்க வேண்டும்ங்கிறது தான் திமுகவுடைய இது. இப்ப நீங்க ரொம்ப சிம்பிளா சொல்லுவாருங்க, என்னன்னா இது நாங்க கூட்டணி வச்சிருக்கோம், எங்க விஷயங்கள சில விஷயங்கள் எங்களுக்கு முரண்பாடுகள் இருக்கு, எங்களுக்கு இந்த விஷயங்கள் இருக்குது, நாம தமிழ்நாடு அரசியலை பத்தி பேசுவோம், எங்க கிரவுண்ட் நீங்க என்ன செய்வீங்க? நீங்க திரும்ப திரும்ப நான் என்ன சொல்றேன், இல்ல சார் இதெல்லாம் பிரச்சனை இல்லையா? எனக்கு புரியல. தமிழ்நாடு இஷ்யூ இல்லன்னு நினைக்கிறாரா? தமிழ்நாடு இஷ்யூ தான். ஆனா அந்த கிரவுண்ட் டெல்லி கிரவுண்ட் ஆக்சுவலா தேசிய அளவுக்கான எப்படி சார் டெல்லி கிரவுண்ட்? எனக்கு புரியவே இல்ல. தேசிய அளவுக்கான பிரச்சனை நீங்க இல்ல புரிஞ்சு கிடையாது. நீங்க லிஸ்ட் போட்ட பிரச்சனை தமிழ்நாட்டு பிரச்சனையா டெல்லி பிரச்சனையா? தமிழ்நாட்டுல நீட் விலக்கு வேணுங்கிறது தமிழ்நாட்டு பிரச்சனையா டெல்லி பிரச்சனையா? பாயிண்ட் என்னன்னா, நான் தமிழ்நாட்டுல தொகுதி மரவரையில எங்களுக்கு உரிய பங்கீடு வேணுங்கிறது தமிழ்நாட்டு பிரச்சனையா டெல்லி பிரச்சனையா? சில நேரங்கள்ல விவாதம் ரொம்ப கூர்மை அடைவதற்கான வாய்ப்பு பேனலிஸ்ட் அமைப்பாங்க, அந்த இடத்துக்கு இங்க நகர்ந்து. நான் கேக்குறது, ஒருவேளை இத்தகைய விமர்சனம் இன்னும் நான் சொன்னேன், அவர் அட்வான்டேஜ்னு சொன்னார், அதுக்கும் வாய்ப்பு இருக்கலாம். ஒருவேளை இந்த ஓராண்டுகள்ல பாஜக மீதான விமர்சனம் இருக்குல்ல,
அதை அவங்க ஏடிஎம்கே மீது திருப்புறாங்கன்னு வைங்க. அப்ப ஏடிஎம்கே எப்படி இல்ல அது நீங்க சொல்றீங்களா அது திருப்புறத மக்களுக்கு புரியல. இல்ல மக்களுக்கு புரியல. இது பாஜகவோட பக்கெட்ல உள்ள பிரச்சனை. அத போய் நீங்க எடப்பாடி பதில் சொல்லணும். அவர் என்ன பதில் சொல்லுவார்? ராங்கி சார் ஒரே ஒரு கேள்வி. எடப்பாடிக்கு சம்பந்தம் இல்லையா? எடப்பாடியால என்ன செய்ய முடியும்? நான் ஒரு கேள்வி, ஒரே ஒரு கேள்விங்க. அவர்ட்ட எம்பி இருக்காங்களா? ராங்கி சார் இல்ல அவர் டெல்லியில ஆரம்பிச்சு சரி ஒரு பாயிண்ட். இப்ப போன முறை அந்த சிக்கல் வந்தது. இப்ப நீட் விலக்க கேட்டு ஏடிஎம்கேவோட தேர்தல் அறிக்கை இருக்கு, பாமகவோட தேர்தல் இருக்கு. என்ன இருக்குன்னா இப்ப இவங்களாவது காங்கிரஸ் வந்தாதான் கொடுக்க முடியும். இப்ப அதிகாரத்திலே இருப்பது மத்திய அரசு. இப்ப நாங்க நீட்டு விலக்கு வேணும் அப்படின்னு அதிமுகவோட தேர்தல் அறிக்கையில இருக்கு அப்படின்னா இவங்க என்ன கேட்பாங்கன்னா அதான் அதிகாரத்திலே இருக்கிறாங்களே, இல்ல என்ன சொல்ல போறீங்க, பாஜகவை கமிட் பண்ண வைங்கன்னு கேட்பாங்க. முதல்ல நம்ம அடுத்த 12 மாதங்கள் பேச போறோம். அதாவது இந்த தேர்தல் அறிக்கையே எப்படி இருக்குன்னா என்டிஏ கூட்டணியோட தேர்தல் அறிக்கை வரப்போது அது முழுக்க எப்படி பிரதானப்படுத்துவாங்க, திமுக எதிர்ப்புங்கிற விஷயத்தை பிரதானப்படுத்துவாங்க வழியா அவங்களே அவங்க காலை ஷூட் பண்ணிக்க மாட்டாங்க. முதல்ல ஒரு விஷயம். ரெண்டாவது நான் இங்க வாங்க ரொம்ப கடந்து போறோம், 12 மாதங்களுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய விஷயங்கள் பேசுறோம். இன்னைக்கு இந்த கூட்டணியை அறிவித்ததே ஒரு பெரிய சிக்ஸர். இது அமித்ஷா அவர்களும் எடப்பாடி அவர்களும் சேர்ந்தடித்த ஒரு மிகப்பெரிய சிக்ஸர். ஏன் என்றால் நீங்க பீகார்ல கூட்டணியாக என்டிஏ தேர்தலை சந்திக்க போகிறது. இப்ப கடைசி சென்ற வாரம் என்ன சொன்னாங்க, நிதிஷ்குமார் தலைமையில் நாங்கள் தேர்தலை எதிர்கொள்வோம் அப்படின்னா இந்த அறிவிப்பு தமிழ்நாட்டில் வரவே வராதுன்னு நினைச்சேன். ஆனா ரொம்ப சீக்கிரமா கூட்டணி அறிவித்த அன்றே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் கூட்டணி அறிவிப்போம் அமித்ஷா வாயால் சொன்னதை மிகப்பெரிய டர்னிங் பாயிண்ட். விஷயம் இருக்குல்ல, கூட்டணி ஆட்சின்ற ஒரு பதம் அதுக்குள்ள நீங்க வர இல்ல, நீங்க அவர் சொல்லிட்டார் சார். நீங்க கிரவுண்ட நிறைய துணை கேள்விகள் இருக்குது சார். யார் கூட்டணி இடம் போடுவாங்க, யார் இதெல்லாம் இருக்கு. இல்ல கூட்டணி ஆட்சி நான் இந்த இடத்துல நான் கேட்பது பலகாலம் நம்ம பார்த்திருக்கிறோம். தலைவர்களுக்குள் மட்டும் கூட்டணி ஏற்பாடு நடந்த அணி தோத்துருக்கு. ஏன்னா ஓட்டர்ஸ் ஜெல் ஆகாத தன்மை. பல கட்சிகளை உதாரணம் நம்ம சொல்ல முடியும். நீங்க சொன்னீங்க அறிவிப்பே சர்ப்ரைசிங் ஷாக்கிங் சிக்ஸர் அப்படின்னா கிரவுண்ட செட் பண்ணாம, ஏன்னா அதற்கு முதல் நாள் தான் 2 நாளைக்கு முன்பு தான் கேபி முனுசாமி அவங்க சொல்றாங்க அமித்ஷா அவர்களோடது தனிப்பட்ட கருத்து, இபிஎஸ் அவர்கள் சொல்றாங்க நாங்க கூட்டணியே பேசலன்னு. அமுதரசன் கேட்டது ஒரே ஒரு பாயிண்ட், இதுக்கு முதல்ல அந்த அணி பதில் சொல்லணும்ல, நீங்க ஏன் பிரிஞ்சீங்க, இப்ப ஏன் சேர்ந்தீங்க, இந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டாம். குழப்பங்கள் திமுக கூட்டணி தரப்பு மட்டும் இல்ல, பாஜக அண்ணா திமுகக்குள்ளேயே கேள்வி எழுப்பப்பட்டு வந்தது. நீங்க பாஜகக்குள்ளேயே யார் தலைமை மாற்றம் வர போகுதுன்னு ஒரு பெரிய குழப்பம் இருந்தது. அண்ணா திமுக நிறைய பேர் டெல்லிக்கு படையெடுக்கிறாங்க, நிதியமைச்சரை போய் சந்திக்கிறாங்க, நிறைய பிரச்சனை. இந்த மாதிரி குழப்பங்களுக்கு அமித்ஷா சந்திச்சது ஒரே தீர்வு. இது பாஜகவுடைய குழப்பங்களுக்கு அண்ணா திமுக ஒரே ஒரு கூட்டணி ஒரே முடிஞ்சிருக்கமா. இத ஒரு வருடம் இருக்கு, கண்டிஷனிங் பண்ணிருக்காங்க, நியூமெரிக்காவும் இருக்கிறாங்க. பாஜக கிரவுண்ட இங்க செட் பண்ண மாட்டாங்க. அப்படிதான் உங்களுக்கு நெருக்கடி. இது பெரிய சிக்ஸர். எடப்பாடி அமித்ஷா ராக்குடுங்கறாங்க. எடப்பாடி அமித்ஷா ராக்குடு, அதிமுக தொண்டர்கள் ஷாக்குடு. ஏன்னு கேளுங்க, இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க சுயமரியாதை மான உணர்வுள்ள அதிமுக தொண்டர்கள் இன்னைக்கு ராஜினாமா கடிதம் எழுதி மூஞ்சில கடாசி இருக்கிறாங்க. இதற்கு முன்பா புதுக்கோட்டையில ஒரு நகர செயலாளர் இருக்கிறாரு, கண்ணப்பன் ஒரு கவுன்சிலர் கேட்டிருக்கிறாங்க. இன்னைக்கு பொள்ளாச்சி ஜெயராமன் பொள்ளாச்சி ஜெயராமன் முன்னாடி இன்னைக்கு தொண்டர்கள் ஏந்திரிச்சு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. இதற்கு முன்பாக அதிமுகவுல தான் தோத்தோம், எங்களுக்கு சகவாசமே கிடையாது. ஜெயக்குமார் பதில் சொன்னாரா, செல்லூர் ராஜ் பதில் சொன்னாரா, கேபி முனுசாமி எவ்வளவு வீரவசனம் பேசினாரு, ஏதாச்சும் பேசினாரா? இன்னும் கேக்குறேன், நான் முடிச்சேன், அதுக்கப்புறம் சேர்த்து சொல்லுங்க. இருங்க, அதாவது கூட்டணியில் இருக்கிறவரே பதட்டப்படாம இருக்காங்க. 1 இயர் இருக்கு, 12 மாசம் இருக்குது, அதுக்குள்ளார நாங்க பூசி முலாம் பூசி இந்த இத நாங்க வித்துருவோம் அப்படிங்கிறாங்க. நான் என்ன கேக்குறேன், காங்கிரஸ் ஒரு தேசிய கட்சி, இன்னைக்கு நீட்டு நாங்க ரத்து பண்றோங்கிறாங்க, இருமொழி கொள்கை உத்தரவாதம் கொடுக்கறாங்க, வக்ஃபுக்காக பேசுறாங்க, மாநில உரிமைகளுக்காக பேசுறாங்க. நான் என்ன சொல்றேன், எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த ஓராண்டு காலத்துல நீங்க தமிழ்நாட்டினுடைய மாநில உரிமைகளை பாதிக்கக்கூடிய விஷயங்களை பாஜக வச்சு பேசி அமித்ஷா தமிழ்நாட்டுடைய உரிமைகளுக்காக அதிமுக பக்கம் பேசுவாரா? இதை கன்வின்ஸ் பண்ண முடியும் ஓராண்டு. அதிமுக அனைத்தும் எடப்பாடி அவர்களுடைய தலைமை மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். பாயிண்ட் நம்பர் 1, தமிழ்நாட்டில் எல்லா இந்தியா கூட்டணிக்கு தலைவர் எடப்பாடி அப்படிங்கிறதை சர்வ வல்லமை படைத்த பாஜக. வேற ஒண்ணு, எடப்பாடி தான் தலைமைன்னு சொல்லிட்டு மறந்து போயிருவார் எடப்பாடி.